மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதில் வந்து என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற இன்டெப்த்து டீட்டெயிலு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நான் சொல்கிற மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் தான். அது இல்லாத எஜுகேஷன், அது இல்லாத மேரேஜ், அப்படி இல்லைன்னா உங்களோட பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், இந்த எந்த ரீசனுக்கு வேணாலும் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் சைடில் செக் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அது தப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பிஎஃப் அமௌண்ட் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் கேப்ச்சா என்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரியல அப்படின்ட்டிங்கன்னா நோ யுவர் யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் யூஏஎன் நம்பரும் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா நீங்கள் நீங்கள் வந்து நோ யுவர் யூஏஎன் நம்பரில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டுனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்கள் யூஏஎன் நம்பர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இன்னொரு வீடியோவில் அது இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணாத வச்சுருக்கீங்கன்னா மறக்காக உங்கள் யூஏஎன் நம்பரையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் கேப்ச்சா என்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு டேப் இருக்கும். இந்த டேப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ ஆப்ஷன் இருக்கும், மேனேஜ் இருக்கும், அக்கௌண்ட் இருக்கும், ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். இதில் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். மேனேஜர்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பேசிக் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேஒய்சி, இ நாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷன் இருக்கா. இதில் கேஒய்சி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. இந்த கேஒய்சி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேங்க்கு, பேனு, ஆதார்லாம் டீட்டெயில்ஸு ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயில்ஸை மாற்றி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படமாச்சு அது வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க எம்ப்ளாய்க்கு போய் சேர்ந்துரும். ஸோ இந்த தப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். உங்களோட பேங்க்கு அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதே டேபில் வந்து ஆன்லைன் வியூ மேனேஜ் அக்கௌண்ட்டில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C, 10D, 1 மெம்பர், 1 இபிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட், ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ், டவுன்லோட் அனெக்ஷர் கே அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் காட்டும். இதில் கிளைம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்துட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை போட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே 100% ஷுவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க. அடுத்த ஆப்ஷனில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப்பு தான் ரொம்ப முக்கியமான டேப்புங்க. மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேப்பில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்களா ஐ வாண்ட் டு அப்ளை, அதாவது என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஃபார்ம் 31 ஃபார்ம் 10C 10D அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்காக ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ம் 31 பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ரீசன் இருக்குங்க. உங்களுக்கு வந்து வேஜ் 2 மாதமாக உங்களுக்கு சேலரி வரல, இல்லை ஒரு மெடிக்கல் இல்னஸ், இல்லை நேஷ்னல் கலாமிட்டிஸ், இல்லை பவர் கட், பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸு, மேரேஜ், ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற நிறைய ரீசன் இருக்கும். அதில் வந்து இல்னஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இதில் வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பிஎஃப் அமௌண்ட் வந்து மெடிக்கலுக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. அதாவது 6 மந்த் ஆஃப் யுவர் பேசிக் அண்ட் டிஏ, அதாவது உங்கள் சேலரி எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் இன்ட்டு 6 மடங்கு அமௌண்ட்டு. அப்படி இல்லைன்னா
எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட். அதாவது பிஎஃப்ல வந்து 2 விஷயம் இருக்கு. எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. கம்பெனி சைடு எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க. இப்போ எம்ப்ளாயிட்டேருந்து பிடிக்கிற அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அமௌண்ட்டு வித் இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ வருதோ அதில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதுதான் பே பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயினா என்ன, எம்ப்ளாயர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயினா நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக வேலை செய்வீங்க. எம்ப்ளாயர்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி தெரியுமா, அவங்க தான் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். கால்குலேஷனில் 6 மாதம் பேசிக் அண்ட் உங்களோட சேலரி ஸ்லிப்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் 20,000 தான் இருக்குது அப்படின்னா, இப்போ 30,000 பெருசா 20,000 பெருசான்னு கேட்டிங்கன்னா 30,000 பெருசு, 20,000 சின்னது. ஸோ இந்த மினிமம் அமௌண்ட், மினிமம் லீஸ்ட் அமௌண்ட் 20,000 தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரீசனுக்காக நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா உங்களோட செல்ஃப் மெடிக்கல் ரீசன், இல்லை உங்கள் ஃபேமிலியோட மெடிக்கல் ரீசன், இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு, இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த அமௌண்ட்டை உங்களால் வித்ரா பண்ண முடியாது. உங்களோட ரீசன், அது மட்டும் இல்லாத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரீசனுக்காக மட்டும்தான் இந்த பிஎஃப் அமௌண்ட்டை உங்களால் வித்ரா பண்ண முடியும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் இந்த வீடியோ வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ரொம்ப அமௌண்ட்டே இல்லாத கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீ அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாம், பிஎஃப்லேருந்து வித்ரா பண்ணலாம், இதுதான் ப்ராசஸ்ஸு, இந்த இந்த வீடியோவில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை பிடிச்சிருக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு ஒரு லைக் பட்டனை போட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.